பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 94:13 இப்படியாய் கூறுகிறது: சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாக. தெய்வீக சிட்சை ஓர் ஆசீர்வாதம், டிவைன் டிசிப்ளின் இஸ் அ பிளெஸிங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சித்து தண்டித்து சீர்படுத்துகிறவர். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று எபிரேயர் 12:7 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளோடு வசனத்தின் மூலமாக பேசுகிறவர். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தங்களை சரி செய்து கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பாக்கியவான்களாய் காணப்படுவார்கள். தாவீது ஜனங்களை தொகையிடும்படிக்கு சாத்தானால் ஏவப்பட்டான். அவன் சத்துருவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவரோடு விசாரிக்காதபடிக்கு ஜனங்களை தொகையிடும்படிக்கு யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் அனுப்பினான். நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததாய் காணப்பட்டது. ஆகையால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வியாதியினால் வாதித்தார். அத்துடன் அவர் தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதின் தவற்றை அவனுக்கு உணர்த்தின வேளையில் அவன் தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ணச் சொன்னவன் நான் அல்லவா? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்று ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். அவன் ஆண்டவருடைய சிட்சையை ஏற்றுக்கொண்டு தன் தவற்றை சரி செய்தான். ஆகையால் வாதை நிறுத்தப்பட்டது. ஜனங்கள் திரும்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவன் குமாரனாகிய சாலமோன் புறஜாதி ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்து பிரமாணத்திற்கு புறம்பாய் அநேகரை விவாகம் செய்தான். 2 முறை கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ செய்கிற காரியங்கள் தவறு என்று போதித்தும் அவன் கர்த்தருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளிவிட்டான். அதன் விளைவு எல்லாம் மாயை மாயை என்று புலம்பி சமாதானம் என்ற தன் பெயரின் அர்த்தத்தை கொண்டவன் சமாதானம் இல்லாமலேயே மரித்து போனான். அதுபோல யோவான் ஸ்நானகனுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரன் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவ நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தை கற்ற பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று லூக்கா 7:29-30 கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை நடத்துகிற ஊழியர்களும் உங்களை சிட்சித்து புத்திமதிகளை கூறி வேதத்தை கொண்டு போதிக்கும் போது அவற்றை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை பாக்கியவான்களாய் மாற்றி கர்த்தருடைய வருகையில் கொண்டு போய் நிறுத்தும். கிறிஸ்தவத்தில் கவர்ச்சிகரமான வேறொரு உபதேசம் பெருகி காணப்படுகிற இக்காலகட்டத்தில் வசனத்தை மையப்படுத்தி பாவத்தையும் நீதியையும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்தி போதிக்கிறவர்களை அநேகர் விரும்புவதில்லை. நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படலாகாது. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் உம்முடைய வேதத்தை கொண்டு சிட்சித்து எங்களுக்கு போதிக்கும் போது உம்முடைய சத்தத்துக்கு கருத்தாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஜீவிக்க கர்த்ததாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒருபோதும் உம்முடைய ஆலோசனைகளை தள்ளிவிடுகிறவர்களாய் நாங்கள் காணப்படலாகாது. வசனங்கள் மூலம் கர்த்தரங்களோடு நீர் பேசும்போது செவி சாய்த்து கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படும் போது இவர்களை நீர் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். தடைகளை நீக்கி போடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.